ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான GE 3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்குரிய எக்ஸாம் வந்து இன்றைக்கி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ லிங்கை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, கீழே இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து புரியும். இதில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஆங்கிள் வித் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆங்கிளையும் தேர்ட் ஆங்கிளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அதேமாதிரி வந்து டயக்ராமை நீட்டாக போட பாருங்கள். டைமென்ஷன்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிட்ஸ்லாம் கரெக்டாக வந்து இது பண்ண பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேஷ் லைன்ஸு சென்டர் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக வந்து போடுங்க. லைன் டைப்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கரெக்டாக போட பாருங்கள். முடிஞ்சளவு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிலபஸ் வந்து 2 விதமாக இருக்கும். காலையிலேயே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும், மத்தியானம் எக்ஸாம் நடக்கும். அது டிஃப்ரெண்ட் சிலபஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ காலையில் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, மத்தியானம் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்து 2 சிலபஸாக பிரியும். ஒன்று சிவிலுக்கும் இன்னும் CS டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நான் பிரிச்சிருக்கேன். அதாவது 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டு 5th யூனிட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேர்ட் யூனிட்டு 4th யூனிட்டு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தேர்ட் யூனிட் 4th யூனிட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.